ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். எல்லாரோட கட்டாயத்தினாலையும் விஜய் ஒரு மிகப்பெரிய வெறுப்பினாலையும் நம்ம ஹீரோயின் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப அன்போடு தான் இதை ஏற்றுக்கிறாங்க. இதை பார்த்த வெண்பா பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தனக்கு பிடிச்ச அம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்ற சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஆனால் பிடிக்காம கல்யாணம் பண்ண அந்த வெறுப்புலேயே விஜய் மொத்த ஃபேமிலியுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்றதாங்க சொல்லணும். இங்கே என்ன பண்ணுறது அப்படின்ற தெரியாத நிலையில தான் நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயை வச்சு அன்னபூர்ணி கட்டாய தாலி கட்ட வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல அரவிந்த் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை அமைச்சு கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு டீசெண்டான பர்சனாக நம்ம அரவிந்தை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் இவங்க அண்ணன் இந்த மாதிரி பேசினது, நடந்த சுச்சுவேஷன் வச்சு அவர் சொன்ன விதம் வேற மாதிரி இருந்ததுன்னு தாங்க சொல்லணும். உனக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை அமைச்சுக்கிட்ட, உன்னோட பிடிச்ச லைஃப்பை அமைச்சு கொடுக்காதக்காக இவ்வளோ பெரிய முடிவை எடுத்து உனக்கு பிடிச்ச லைஃப்பை அமைச்சுக்கிட்ட. ஆனால் நீ நம்ம ஊர் பக்கம் வரணும்னா நீ அந்த வீட்டு மருமகளாக தான் வரணும். உன்னோட அண்ணன் சாவுக்கு ஒரு மாலை போட வந்தால் கூட உன் புருஷனோட தான் வரணும் அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சுச்சுவேஷனோட லெவல் அவருக்கு புரியுது. ஸோ இந்த நிலையில் ஆடி போய் நிற்கிறாங்க. எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போவோம், நம்ம எதை வச்சு அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு ஒரே ஃபீலிங்காக நம்ம ஹீரோயின் நிற்கிறப்ப, பார்த்தீங்களா பெரியம்மா, நீங்கள் பண்ணது நாயன்னு நினைக்கிறீங்களா, இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க, இப்போ நான் எப்படி விஜய் மூஞ்சில் முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நாயத்தை கேட்குறாங்க. அதுக்கு அன்னபூர்ணி, நான் தானே ஆரம்பித்து வச்சேன், நானே சிறப்பாக முடிச்சு வைக்கிறேன், நீ என் கூட வா, நான் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற நிலையில் இருக்காங்க. இங்கே வீட்டில் எல்லாரும் சமக்கெடுப்பு, தான் எதிர்பார்த்தது நடக்கலை, கடைசீட்டில் அவன் நினச்சபடியே கல்யாணத்தை பண்ணிட்டாலே அப்படின்ற கோவத்தோடையே நம்ம ரஞ்சிதாலேருந்து எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம அன்னபூர்ணி மாசாக நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு போய் நிற்கிறாங்க. போதும் பொண்ணு, இங்கே பாரு, இந்த வீட்டு மருமகன் நினச்சிட்டு காலகீழ உள்ளே எடுக்கிற வேலை வச்சுக்காத, அப்படியே ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஆனால் அது அன்னபூர்ணிகிட்ட செட்டில் ஆகுமா? சூப்பர், இப்போ தான் நான் போலீஸ்கிட்ட எங்கள் 2 பேர் உயிருக்கும் ஆபத்து இருக்குது, எங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, போதும் பொண்ணுக்கு ஆடி போயிடும் இல்லை, போலீஸு அது இதுன்னொன்னே கொஞ்சம் ஒரு கேர் விடும் தானே. ஸோ இந்த இடத்துல அவங்களால ஒன்றும் பேச முடியாது. ஸோ செம ஆட்டம் இனிமேட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.